என்னங்க சொல்லுப்பா. வீட்டில் காலிஃப்ளவர் இருக்கு, எப்போ செய்கிற 65 வேண்டாம், வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்களேன். மூளையை போட்டு ரொம்ப கசக்காம சிம்பிளாக கண்டுபிடிச்ச ரெசிபி தான் இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெசிபி. ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வாஷ் பண்ணணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, 2 ஸ்பூன் அளவுக்கான கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கான அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கான மிளகு தூள், 25 ml அளவுக்கான தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு எடுத்துக்கங்க. கொஞ்சமா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த காலிஃப்ளவரை போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்ல தான் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேம்ல பண்ணீங்க அப்படின்னா மசாலா கருகிரும். பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஹாட் பாக்ஸ்ல ஒரு அரை பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி அது கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கான மல்லித்தலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கான நெய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கான மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஹாட் பாக்ஸ்ல ஒரு 5 நிமிஷம் வச்சிடணும். இந்த காலிஃப்ளவர் சூட்லேயே அந்த பெப்பரும் நெய்யும் வெங்காயமும் மல்லி மிக்ஸ் பண்ணி செம்மையான ஒரு அரோமா எடுத்து கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.